பொதுவா ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா எதுவுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க. கடுமையா உழைச்சா வேலையே கதியா கிடக்குறான், இவனுக்குலாம் எதுக்கு குடும்பம் பொண்டாட்டின்னு. சரி அப்படின்னு பொண்டாட்டிய கவனிச்சா பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வரான் பாரு அப்படின்னு. குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை சொந்தமா சுயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தா ஆம்பளைங்கிற அகங்காரம் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம சொந்தமா முடிவு எடுக்கிறான் பாரு அப்படின்னு. சரி அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கேட்டு முடிவு எடுத்தா பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடுறான் பாரு அப்படின்னு. சரி எதுவுமே வேணாம், பொண்டாட்டி நீயே முடிவெடு அப்படின்னா சுயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க தெரியல, நீ எல்லாம் என்ன ஆம்பளை அப்படின்னு. ரோட்ல அழகான ஒரு பொண்ணு போனா பார்த்து ரசிச்சுட்டா பொம்பளைய எப்படி பாக்குறான் பாரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. அதே ரசிக்கலன்னா ரசனை கெட்டவன், இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு. பிரச்சனைய சொல்லி அழுதா பொம்பளை மாதிரி அழுகுறான் பாரு அப்படின்னு. சரி அழாம தைரியமா இருந்தா கல் மனசுக்காரன், அலறானா பாரு கண்ணுல சொட்டு கண்ணீர் வருதா பாரு கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு. பாவங்க ஆண்கள் இப்படி தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அவங்களுக்கும் மனசு இருக்கு, உணர்வுகள் இருக்கு இல்லையா? ஆண்கள் உணர்வுகளையும் மதிப்பு